டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரலை அதோடைய ஃபங்க்ஷனை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நேச்சுரல் மெத்தட்ஸில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது நுரையீரலுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வைட்டல் ஆர்கன் நம்ம உடம்புல. நுரையீரலோட ஃபங்க்ஷன் என்ன எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்சதான். அதாவது ஆக்சிஜனை உள்ளே கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுறதுக்கான முக்கியமானது நம்ம பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுற ஒரு விஷயமே நம்ம நுரையீரல் தான் பண்ணுது. அதாவது மூச்சு இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல உயிர் இல்லைங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் நம்ம நுரையீரலை இயற்கையாகவே நம்ம நுரையீரலை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அதோடைய லைஃப்பை நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியுமே நம்ம இப்போ காலையில் நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அதுக்கான ஒரு மூச்சு பயிற்சிக்கான ஒரு டைமை நம்ம கண்டிப்பாக ஒதுக்கணும். அப்போ தான் அந்த மூச்சு பயிற்சியிலேயே அந்த பேர்லேயே நமக்கு இருக்குது மூச்சு பயிற்சிங்கிறப்போ. அது எந்த அளவுக்கு நம்மளுடைய சுவாசத்தை நம்ம கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுள் காலம் நீண்டுட்டு போகும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மிருகத்தில் ஒரு நாயை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதை நாக்கை வெளியே போட்டுட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதோடைய வாழ்வியல் டைம் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதுவே நம்ம ஆமையை நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் இருக்கிறனால அதோட ஆயுள் காலம் ஜாஸ்தி. இப்போ நம்மளே ஒரு மனிதர்களே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கம்பேரிட்டிவாக பண்ணுறப்ப நம்ம அந்தளவுக்கு நம்ம ப்ரீத்திங்கை நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டோம். நார்மலாக நம்ம அதை பண்ணும். இன்னுமே அதை நம்ம கட்டுப்படுத்த நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் நம்மளோட ஆயுள் காலம் அது எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு அதாவது ஆக்சிஜனுங்கிறது நம்ம மூக்கு வழியாக போகிற விஷயந்தான். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நம்ம மூக்கு வழியாக வெளியே வர்றது தான். இப்போ அந்த ஆக்சிஜனுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இருக்கிற கால சூழ்நிலை நமக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ வண்டியிலே நம்ம ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறப்பவே பார்த்திங்கன்னா நமக்கே நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கர்ச்சீஃப் எடுத்து நம்ம மூஞ்சை நம்ம தொடச்சி பார்த்தாலும் அந்த கர்ச்சீஃப் கருப்பாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட டஸ்ட்டு உள்ள ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் நம்ம இருக்கோம். அப்போ இன்னுமே நம்ம நுரையீரலுக்கான பயிற்சியை நம்ம ஜாஸ்தி பண்ணி தான் ஆகணும் இப்போ இருக்கிற கால சூழ்நிலை. ஏன்னா இப்போ நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஸ்மாங்கிற ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா இப்போ அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்தே அது வர ஆரம்பிக்குது. இப்போ சின்ன குழந்தைங்களே பார்த்தா அந்த இன்ஹேலர் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அவசியம். அப்புறம் நம்மளுடைய உணவு முறைகள், என்ன மாதிரி உணவுகள் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது அந்த காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது இப்போ ஒரு சளி, எனக்கு நெஞ்சு சளி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா காரசாரமாக ஒரு அசைவத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாட்டுக்கோழியில் ரசம் வச்சு நமக்கு கொடுப்பாங்க. அதுவே இப்போ நம்ம ஒரு வெஜிடேரியனில் எடுக்கணும் மிளகு ரசம்னு ஒரு விஷயத்தை வச்சு நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெய்களை நம்ம அதாவது சூடு பண்ணி கற்பூரத்தை நம்ம நல்லா இது பண்ணி நெஞ்சில் வச்சு நிறையாவே நம்மளாம் தேய்ப்பாங்க. அது சளி நமக்கு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு முறைகளையும் நம்ம அதை மாற்றணும். ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் நம்ம போய் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ இல்லை ரொம்ப சுகர் ரிச் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி கம்மியாகிட்டே போக ஆரம்பிக்கும். அப்போ நம்மளால அந்த விஷயத்தை நம்ம ஃபைட் பண்ண முடியாது. இப்போ கோவிடுங்கிற ஒரு விஷயம் வந்தப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த நுரையீரல் பாதிப்புங்கிறது ஈஸியாக அட்டாக், அதாவது இம்யூனிட்டி நல்லா உள்ளவங்க எல்லாம் தப்பிச்சு வந்தாங்க, இம்யூனிட்டி கம்மியாக உள்ளவங்க எல்லாமே அதில் பாதிப்படைய ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்த நுரையீரலை நம்ம ஹெல்த்தியாக நம்ம வச்சுக்கணும். அதுக்கு இந்த மூச்சு பயிற்சிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். அதாவது எந்த அளவுக்கு நம்ம மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக நம்ம மூச்சை வெளியே விடணும். இந்த பயிற்சியை இது யார் வேணாலும் பண்ணலாம். அதாவது நம்ம தரையில் உட்காந்துட்டு தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம நார்மலாக இப்போ வயசானவங்களை தான் அவங்க சேரில் உட்காந்துட்டே அவங்க முதுகை மட்டும் அவங்க நேராக வச்சுக்கிட்டு நார்மலாக 2 கையும் இப்படி முட்டி மேலே வச்சுட்டு கூட அவங்க மெதுவாக கண்ணை மூடி மெதுவாக, அதாவது மூச்சை அவங்களை எவ்வளோ டீப்பாக இன்ஹேல் பண்ண மூச்சை உள்ளே இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு மூச்சு காற்றை உள்ளே இழுத்துட்டு எவ்வளோ காற்றை அவங்களால வெளியே விட முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக அவங்க வெளியே விட்டாங்களாலே, அந்த பயிற்சி அவங்க ரெகுலராக பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலே அவங்களோட லங்களோட அந்த உள்ள செல்ஸ் எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி பெற்று அந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஃப்யூச்சரில் லங்ஸுக்கு வர காம்ப்ளிகேஷன்ஸை அவங்களால ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.